பிரித்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் சென்னையில் நடந்த நம்முடைய கூட்டங்களை, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஒழுங்கு செய்த பிள்ளைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனாலே லூக்கா 2வது அதிகாரம் பாருங்கள், 7வது வசனம். நேற்று இது வாசித்த வசனத்தின் இன்னொரு பகுதி. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். மரியாள் சத்திரத்தில் இடமில்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் தவித்திருப்பார்கள், வேதனைப்பட்டிருப்பார்கள், கண்ணீர் வடித்திருப்பார்கள். வயிறு முழுவதும் குழந்தை இருக்கிறதே, கர்ப்பிணி பெண்ணே, நிறைமாத கர்ப்பிணி, எந்த நேரமும் குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று கூட இந்த உலகம் இரக்கம் காண்பிக்கவில்லை. இந்த உலகம் ஒரு பொழுதும் இரக்கம் காண்பிக்காது என்பதன் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறோம். அன்றைக்கும் உலகம் அப்படித்தான் இருந்தது, இன்றைக்கும் இப்படி தான் இருக்கிறது, என்றைக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு முன்னணியிலே பிள்ளை கிடத்தினார். தான் முன்னணி என்றால் அது மாட்டுத்தொழுவத்தில் இருக்கின்ற ஒரு இடம். அங்கே அந்த குழந்தையை கிடத்தினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த சத்திரம் அவர்களுக்கு இடமில்லை, போ என்று விரட்டிய பொழுது மாட்டுத்தொழுவம் வா என்றது. அதுதான் ஒரு நல்ல செய்தி. ஒருவேளை மாட்டுத்தொழுவத்திற்கு சத்திரத்தை போல வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், வாசனைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதுவும் கூட ஒரு இடம் தான். There is a place for Mary and Joseph and for child Jesus. அங்கே இந்த குழந்தை பெற்றெடுப்பதற்கு ஒரு வசதி இருந்தது, ஒரு இடம் இருந்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு வாசல் அடைக்கப்படுகிற பொழுது இன்னொரு வாசல் திறக்கும் என்பதை இதன் மூலமாக நான் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, பயப்படாதீங்க. இன்றைக்கி வேலை போயிருக்கலாம், இல்லைன்னா இன்றைக்கி வீடு போயிருக்கலாம், பிஸ்னஸ் போயிருக்கலாம், இல்லைன்னா உங்களை தூக்கி வீசி இருக்கலாம், உங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். பரவாயில்லை, இங்கே இடம் இல்லைன்னா என்ன, இன்னொரு இடத்தை ஏசப்பா நமக்காக ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க. நான் வேலை பார்த்த அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வேலைக்கு போயிருக்கிறேன். 1750 ரூபா சம்பளம். 2 வருஷம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஒரு 17 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, பேர் என் பேர் தான். சஸ்பெண்ட் பண்ணல, டிஸ்மிஸ் பண்ணாங்க, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுதெல்லாம் என் கூட இருந்த 16 பேரும் அலர்னாங்க, ஐயோ எங்களை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லி. நானும் அமைதியாக நின்று கொண்டு இருந்தேன். ஏனென்றால் இந்த இடம் அடைக்கப்பட்டால் இன்னொரு வேலை எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. கொஞ்ச நாட்களிலே அந்த ஸ்கூலில் மறுபடியும் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நானே அதை ரிசைன் பண்ணி இன்னொரு கல்லூரிக்கு வேலைக்கு சென்று, இன்னொரு கல்லூரிக்கு வேலைக்கு சென்று, இன்னொரு கல்லூரிக்கு வேலைக்கு சென்று இப்பொழுது நிரந்தரமான வேலையில் இருக்கின்றேன். ஒரு பாதை அடைக்கப்பட்டு விட்டால் கலங்காதிருங்கள், இன்னொரு பாதை உண்டு. யங்ஸ்டர்ஸ்லாம் கேட்டுட்ருக்குறீங்க, நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களை யாரும் வேண்டான்ட்டாங்க, இல்லைனா கம்பெனியில் வேண்டான்ட்டாங்க, கேம்பஸ் இன்டர்வியூவில் வேண்டான்ட்டாங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ளே போயிடாதீங்க. இன்னொரு இடம் உண்டு, அது நிரந்தரமானதாக இருக்கும், அது இதை விட ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களுக்கு முன்னால் நிற்கிறோம். நீங்கள் எங்களுக்காக வந்தீங்கிறத நாங்கள் நினைவு கூறணும். எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பிறக்கணும், நீங்கள் பட்ட பாடுகளை நினைவு கூறணும். அந்த பண்டிகை காலத்தில் தருத்திர நினைங்கன்னு சொல்லுபடி ஏழைகளுக்கு நாங்கள் பிரியாணியை கொடுக்கணும், அவங்கள ஆதரிக்கிற ட்ரெஸ் கொடுக்கணும், அதுக்கு உதவி செய்யுங்க. வியாதிகளையும் கடன் பாரங்களையும் சாபங்களையும் மாற்றுங்க, குடும்பத்தில் கசப்பை மாற்றுங்க, ஆசீர்வாதங்களை தாருங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.